Hello students, in this video we are going to learn about standard 7th unit number 1 term 3 light oda choose the best answers மட்டும் பார்க்க போறோம் சரியா. So choose the best options பார்க்கலாம். இது வந்து standard 7th unit number 1 ஓகேவா. light நம்ம ஆல்ரெடி சில சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள். த லைட் ட்ராவல்ஸ் ஒன்லி இன் அ டேஷ். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஷ் ஆர் ஃபார்ம்டு. ஓகேவா, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்கணும். லைட் ட்ராவல்ஸ் ஒன்லி இன் அ டேஷ் இட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி தட் ஆர் ஃபார்ம்டு. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் படித்த ப்ராப்பர்ட்டிஸே என்னது அப்படின்னா லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அது நம்ம எல்லாருக்கும் கிளியராக தெரியும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கேர்வ்டு லைன் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இது ஆப்ஷனாக இருக்காது. அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் ஷேடோஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரெஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேர்வ்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏயும் டியும் ஆப்ஷனாக வராது. அப்போ வெதர் பி ஆர் சியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக படிக்கணும். பாருங்கள், பிகாஸ் இது நம்ம கண்டுபிடிச்சிடும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வி ஃபவுண்ட் இட் அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி டேஷ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஷேடோ ஃபார்ம் ஆகும். when that shadow because of whatனா when we are blocking the light source, நீ லைட் சோர்ஸை பிளாக் பண்ணும் போது தான் உனக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஒன்லி த கரெக்ட் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் லைட் ட்ராவல்ஸ் ஒன்லி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி தட் ஷேடோ இஸ் ஃபார்ம்டு. இந்த ஆப்ஷன் பாருங்கள், ரெஃப்ளெக்ஷன்னா பவுன்சிங் பேக், அது திரும்பி போயிடும், அப்போ நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், லைட் தட் ஹிட்ஸ் எ மிரர் கெட்ஸ். ஒரு லைட் வந்து மிரரை வந்து ஹிட் பண்ணுது. பாருங்கள், ஹிட் பண்ணால் ஒரு லைட் ரே வருது. இதான் நம்மளோட மிரர் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இது ஹிட் பண்ணால் என்ன ஆகும்? உடனே இது பவுன்சிங் பேக் ஆகும். கரெக்டாக, ஆஸ் பர் த லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் லைட் வந்து பவுன்சிங் மிரரில் வந்து பட்ட உடனே அது என்ன பண்ணிடும்? பவுன்சிங் பேக் ஆகும். ஏன்னா மிரர் வந்து இட் இஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன போட்டுட்டோம்? பி. ஆப்ஷன் பி ரெஃப்ளெக்டட் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ டிரான்ஸ்மிட்டன் பண்ணாகாது, அப்சர்வ் ஆகாது, ரெஃப்ராக்டடும் ஆகாது. ரெஃப்ராக்ஷன் வந்து வேறு மீடியமுக்கான தான் ஆகும். இந்த மீடியமில் பார்க்கும்போது அது ரெஃப்ளெக்ட் தான் ஆகும். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் ரெஃப்ளெக்டட். ஓகேவா, நம்ம இந்த கிளாஸில் லைட்டோட ரெஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன், டேஷ் சர்ஃபேஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் த லைட் வெல். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த சர்ஃபேஸ் வந்து லைட்டை நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டருங்கிறது நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஒன்று. டிரான்ஸ்பரண்ட் என்ன பண்ணும்? லைட் வந்து அலோவ் பண்ணும், அப்போ அது ரெஃப்ளெக்ட் பண்ணாது. காம்பேக்ட் டிஸ்க் இதுவும் நமக்கு கொஞ்சம் என்ன பண்ணாது? லைட்டை அலோவ் பண்ணாது. ஆனால் மிரர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிரர் இஸ் அ what smooth surface, it reflects light well. so அப்ப third ஒன்னுக்கு நமக்கு ஆன்சர் வந்து mirror. so mirror surface reflects the light well. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது இந்த லெசன்லேயே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஹெட்டிங் வந்து லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி அப்படிங்கிறது இட் டஸ் நாட் ஆக்குப்பை எனி ஸ்பேஸ், அது எந்த ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணிக்காது. அண்ட் இட் டஸ் நாட் ஹவ் எனி மாஸ், அதுக்கு மாஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா மேட்டர் நமக்கு தெரியும், எனி ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் அஸ் மாஸ். மீடியம்னா ஒரு மீடியம், சாலிடோ லிக்விடோ கேஸோ. பார்ட்டிகல்னா இட்ஸ் கண்டெய்ன் எ சப்ஸ்டன்ஸ். ஸோ தட் ஒன்லி the light is a form of energy. ஓகேவா, அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நல்லா படிக்கணும். யூ கேன் see your image in polished floor. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க the word polished. நம்ம பாலிஷ்டுனா என்ன சர்ஃபேஸ்? இல்லைங்க, நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் நமக்கு ரெஃப்ளெக்ஷன் நடக்கும், ஃப்ளோஸ். பட் நாட் இன் உட்டன் சர்ஃபேஸ்னு எப்படி இருக்கும்? இந்த சர்ஃபேஸ் பிகம் ரஃப்பாக இருக்கும், ரஃப் சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா, இப்போ ஆன்சர் பாருங்க. ஏ, ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் வுடன் டேபிள் அண்ட் இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் இன் பாலிஷ்டு ஃபேஸ். ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் வந்து உடனில் நடக்காது. கரெக்டாக, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க, ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பாலிஷ்டு ஃப்ளோர் அண்ட் இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் இன் வுடன் டேபிள். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படிங்க. ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பாலிஷ்டு. ஓகே, அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கா? ஸோ பாலிஷ்டு ரெகுலரில் நமக்கு என்ன சர்ஃபேஸ்? பாலிஷ்டாக நடக்கும். இர்ரெகுலரில் நமக்கு என்ன நடக்கும்? இர்ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் வந்து உடன் டேபிளில் நடக்கும். அப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு பி வந்து கரெக்டாக இருக்குது. இது ரெகுலர், இது வந்து இர்ரெகுலர். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன்
டேக்ஸ் பிளேஸ் இன் போத் பாலிஷ்டு ஃப்ளோர் அண்ட் வுடன் டேபிள். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி எப்படி நடக்கும்? இது ஸ்மூத்தாக இருக்குது, இது ரஃப்பாக இருக்குது. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, irregular reflection takes place in both polished floor and wooden table. irregular reflection ரெண்டுலையும் நடக்காது. ஸோ அப்போ இதுவும் நமக்கு ராங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. choose the translucent substance from the following. A glass. டிரான்ஸ்லூசன்ட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்லூசன்ட்னா இட் அலோவ்ஸ் த லைட் பார்ஷியலி. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதுக்கு லைட்டை வந்து பார்ஷியலாக தான் அலோவ் பண்ணும், ஃபுல்லாக அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஃபுல்லாக அலோவ் பண்ணால் அது டிரான்ஸ்பரண்ட். அலோவே பண்ணாமல் இருந்தால் ஒப்பேக்கு. பார்ஷியலி இட் கேன் அலோவ் லைட்டு தான் நம்ம டிரான்ஸ்லூசன்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இது பாருங்கள், கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட், வுட்டு வந்து ஒப்பேக்கு, வாட்டர் வந்து இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட். அப்படி பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியும் என்ன உள்ளே இருக்குது. அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன தான்? நமக்கு cloud. ஸோ cloud will be the translucent substance. It's a very important question. Okay. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ் வென் த லைட். எப்போ ரெஃப்ளெக்ஷன் நடக்கும்? ஒரு மிரர் இருக்கு, மிரரில் வென் இட் இஸ் லைட் ரே ஃபால் ஆகுது, ஃபால் ஆன உடனே தான் அது என்ன பண்ணும்? பவுன்சிங் பேக் ஆகும். கரெக்டா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அபவுட் டு ரீச் அ சர்ஃபேஸ். இது என்ன பண்ண ஆரம்பிக்குதான்? கிட்ட வந்து ரீச் பண்ண ஆரம்பிக்குதான். கிட்ட வரும்போதே ரெஃப்ளெக்ஷன் நடக்குமானா நடக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்ரோச்சஸ் சர்ஃபேஸ். இப்போ பாருங்க, ஒரு லைட் ரே வந்து மிரரை அப்ரோச் பண்ணிருச்சு. அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ளெக்ஷன் நடக்கும். ஆனால் அதை மட்டும் பார்க்கக்கூடாது, அடுத்த ஆப்ஷனே பார்க்கணும். பாசஸ் த்ரூ த சர்ஃபேஸ். பாசஸ் த்ரூ த சர்ஃபேஸ்னால் என்ன நடக்கும்? உள்ளே வர்றது. இப்படி வந்தால் நமக்கு கிடைக்குமா? அதுவும் தப்பு. நன் ஆஃப் தீஸ். ஓகே, அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்ரோச்சஸ் த சர்ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் ரெஃப்ளெக்டர் ஆஃப் லைட்? அதாவது பெஸ்ட்டு ரெஃப்ளெக்டர் நமக்கு தெரியும், பவுன்சிங் பேக். ஆனால் எது பெஸ்ட்டாக படும்? ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டா, பிளெயின் மிரரா, வாலா, பேப்பரா? நம்ம படித்ததுலேயே பார்த்துருக்கோம், மிரர் தான் ஹிட்ஸ் வெல்லு. அப்போ நமக்கு எடுத்த மீதி எல்லாமே நமக்கு ஒப்பேக் ஆப்ஜெக்ட். பிளெயின் மிரர் தான் இந்த லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது பெஸ்ட்டாக கொடுக்கும். அமாங் திஸ் ஆப்ஷனில் பெஸ்ட்டாக கொடுக்குறது பிளெயின் மிரர். ஓகேவா? அது இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சிவராஜன் பிளேஸ்ட் எ மீட்டர் ஸ்டிக் இன் த பிளே கிரவுண்ட் அட் 7 AM in the morning. அதாவது ஒரு மீட்டர் ஸ்டிக்கை வந்து 7 AM வைக்கிறாரு. ஓகேவா? ஏஎம், அது பாயிண்ட் நிறைய நோட் பண்ணிக்கோங்க. ஹவு வில் பி த ஷேடோ ஆஃப் ஸ்டிக் அட் நூனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இது எப்படி இருக்கும்? நூனில் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நூனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷேடோ நமக்கு சன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சன்லைட். கரெக்டாக? அப்போ நமக்கு ஷேடோ படும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே தான் நமக்கு ஷேடோ தெரியும். ஓகேவா? தேர் வில் பி நோ ஷேடோ. கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஹைட் பண்ண ஓபேக் பிளாக் பண்ணும்போது நமக்கு ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஷேடோ வில் பி த லாங்கர் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த சன். லாங்கராக இருக்காது, ஏன்னா மார்னிங்கில் கிடையாது, நூனில் தான் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஷேடோ வில் பி த ஷார்ட்டர், அதுவும் நமக்கு கிடையாது. ஸோ த ஆன்சர். ஆனால் அடுத்த கண்டிஷன் பாரு, அண்ட் ஆன் த சேம் சைட் ஆஸ் அ சன். அதே சைடில் வருமானா வராது. ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சரில் த ஷேடோ வில் பி த ஷார்ட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். த இமேஜ் ஃபார்ம்டு பை எ பின்ஹோல் கேமரா இஸ் இன்வெர்டட். ஒரு பின்ஹோல் கேமராவில் வர்ற இமேஜ் ஏன் இன்வெர்ட்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னால், பின்ஹோல் கேமராவில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் பாருங்கள். நான் இதில் உங்களுக்கு பின்ஹோல் கேமரா ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு கேமரா இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த பாக்ஸில் இந்த பக்கம் நம்ம ஹோல் போடுவோம். இங்கே வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து நமக்கு இன்வெர்ட்டடாக கிடைக்கும். எப்படி நமக்கு இது இன்வெர்ட்டடாக கிடைக்குதுன்னா, லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுறதுனால தான் நமக்கு அந்த இன்வெர்ட்டட் இமேஜ் என்ன பண்ணுது? கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, நமக்கு ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு கரெக்டுன்னு வச்சுக்கலாம். லைட் ரேஸ் பிகம் லேட்டரலி இன்வெர்ட்டட். லேட்டரலி இன்வெர்ட்டட் எப்போனா எப்போ மிரரில் நடக்கும். லெஃப்ட் பிகம் ரைட்டு, ரைட்டு பிகம் லெஃப்டாக வர்றது தான் லேட்டரலி இன்வெர்ட்டட். அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லைட் பாசஸ் த்ரூ ஒன்லி த பின் ஹோல். இந்த ஹோல் வழியாக வர்றதுனாலையும் தான் என்ன ஆகுது? இது வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கன்சிடர் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் சி த லாஸ்ட் ஆப்ஷன், லைட் ரேஸ் கெட் ரெஃப்ளெக்டட். கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆனால் நமக்கு என்ன ஆகாது? இந்த இமேஜே ஃபார்ம் ஆகாது இந்த இடத்துல. சரியா? ஸோ அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். கிளியர் சில்ட்ரன்?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. ஷேடோ எப்படி ஃபார்ம் ஆகும், ஓகேவா? நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷேடோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே படிச்சிருக்கிறோம். லைட் ட்ராவல்ஸ், இங்கே பாருங்க, லைட் ட்ராவல்ஸ் ஒன்லி இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் பிகாஸ் ஆஃப் திஸ் வந்து ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டு. கரெக்டா? ஸோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்க, லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது நம்ம ஒத்துக்கலாம். கரெக்ட். இதனால தான் நமக்கு என்ன ஆகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஒபேக் பாடிஸ் do not allow light to pass through them. ஒபேக் பாடி என்ன பண்ணல, லைட் வந்து அலோவ் பண்ணலை. அலோவ் பண்ணாதனால என்ன ஆகுது, ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ரெஃப்ளெக்ஷன் அக்கர்ஸ் அட் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். இங்கே கேட்டிருக்கிறது ஷேடோ, இங்கே ரெஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு நாட் ஆன்சராக இருக்குது. லேட்டரல் இன்வர்ஷன் ஹேப்பன்ஸ், இதுவும் நமக்கு லேட்டரல் இன்வர்ஷன் வந்து மிரரில் தான் நடக்கும். ஓகேவா? இதுவும் நமக்கு கிடையாது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டுனா, லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் do not allow light passes through them. அப்போ ஏயும் பியும் கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஏபிசிடியில் ஆப்ஷன் ஏயும் பியும் கொடுத்ததுனால இந்த ஏ தான் நமக்கு என்ன ஆன்சர், கரெக்டான ஆப்ஷன். ஸோ கொஸ்டினை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.